வணக்கம் நண்பர்களே. ஒரு கிராமத்தில் ராம் என்ற சிறுவன் இருந்தான். அவன் பள்ளிக்கு போகாமல் நண்பர்களுடன் ஆறு ஓரமாக விளையாடுவதையே விரும்பினான். ஒரு நாள் அவன் தந்தை ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து, ராம், இந்த மரத்தை பார், இது எப்படி உயரமாக வளர்ந்தது என்றார். ராம், மழை, சூரியன், மண், இதனால்தானே? இல்லை மகனே, இதன் விதை ஒரு நாள் கூட ஓய்வெடுக்கவில்லை. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வேர் வளர்த்தது, இலை விரித்தது. அதுபோல படிப்பும் ஒரு விதை. இன்று ஒரு பக்கம் படித்தால் நாளை ஒரு வேலை, நாளை ஒரு பக்கம் படித்தால் என்றென்றும் வாழ்க்கை. ராம் அமைதியானான். மறுநாள் முதல் அவன் புத்தகத்தை திறந்தான். அன்றிலிருந்து ராம் ஆற்றங்கரையில் விளையாடுவதை நிறுத்திவிட்டு பள்ளிக்குச் சென்று தினமும் ஒரு பக்கம் படிப்பதை வழக்கமாக்கிக் கொண்டான். சில வருடங்களுக்குப் பிறகு ராம் நன்கு படித்து பெரிய ஆளாக ஆனான். என்ன நண்பர்களே, விதை ஓய்ந்தால் மரம் இல்லை, படிப்பு ஓய்ந்தால் எதிர்காலம் இல்லை. என்ன நண்பர்களே, படிப்பு ஒன்றே நம் மூலதனம் என்று படியுங்கள், அது என்றும் நம்மை கைவிடாது. ஓகே நண்பர்களே, அடுத்த கதையில் சந்திப்போம்.